ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து வொக்காபுலரி. அதாவது வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம், அதாவது வந்து ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு செமினார் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இவங்களுக்கு வந்து இவ்வளோ வார்த்தைகள் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம். அதாவது வந்து ஒன்லி பை ரீடிங் அண்ட் ரைட்டிங் இது மூலமாக மட்டும்தான் வந்து இந்த வொக்காபுலரி வந்து நம்மளுக்கு தெரியுது. வொக்காபுலரினாலே எனக்கு பாதி பேருக்கு வந்து என்னன்னு தெரியாது. வொக்காபுலரினா என்ன அப்படின்னா, தமிழில் வந்து அறிஞ்சொர் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் கூறுக அல்லது அறிஞ்சொர் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இங்கேயுமே ஒரு வார்த்தை கொடுத்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ டாகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அ அனிமல். அதுதான் வந்து அதனுடைய பதில். சரிங்களா? இட் இஸ் அ இட் இஸ் அதாவது வந்து நம்மளோட பெட் அனிமல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது வந்து ஒரு டாக் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குரிய அர்த்தத்தை வந்து நம்ம சொல்லணும். அது வந்து என்ன அர்த்தம்? இப்போ வந்து படிக்காதவங்களுக்குலாம் டாக்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா? இப்போ நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம். அதனால் டாக்னா என்னன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த வொக்காபுலரியில் வந்து நம்ம வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, புக்கு வந்து ரீட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. புத்தகம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு புத்தகம் ரீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது 2 லைன் 4 லைன் எழுதுவோம். 2 லைன் 4 லைன் எதுக்கு எழுதுறோன்னா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணும் அப்படின்றதுக்காண்டி 2 லைன் 4 லைன் எழுதணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பொருள் கூறுக, அதாவது நான் சொல்கிறேன்ல வொக்காபுலரி சொல்கிறேன்ல, இந்த வொக்காபுலரி வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இந்த வொக்காபுலரி வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து புத்தகத்தை வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகளை வந்து அடிக்கோடிட்டுட்டே வாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை வந்து அடியில் கோடு போட்டு வாங்க. அந்த வார்த்தைக்கு அடியில் கோடு போட்டே வாங்க. சரிங்களா? எந்தெந்த வார்த்தை தெரியலையோ அந்தந்த வார்த்தையெல்லாம் கோடு போட்டே வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எழுதி அந்த வார்த்தையை வந்து நோட்டில் எழுதிட்டு அதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு டிக்ஷனரியில் பாருங்கள், இல்லைன்னா கூகுளில் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வார்த்தையையும் உங்களுக்கு தெரியாத வார்த்தையையும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வொக்காபுலரி வந்து இப்படி தான். சரிங்களா? அதாவது ஒரு முறை எழுதுனா அது வந்து 1000 முறை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் வந்து ரீட் பண்ணி தெரியாத வார்த்தைகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த மீனிங் வந்து நோட்டில் வந்து அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வந்து டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டாக் வந்து இட் இஸ் அ அனிமல் அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் எழுதணும். ஒரு சின்ன கோடு மாதிரி விட்டு அது பக்கத்தில் என்ன எழுதணும், இட் இஸ் அ அனிமல் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வொக்காபுலரி வந்து தெரியுது. இப்போ நம்ம வந்து எழுதி பார்க்க அப்படியே ஒரு 10 தடவை எழுதி பார்க்கணும், அப்புறம் 20 தடவை எழுதி பார்க்கலாம். அப்படியே வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு 20 தடவை, ஒரு 50 தடவை அந்த மாதிரி எழுதி பார்த்தோம்னா, எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தது வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கணும். நம்ம அடுத்த வார்த்தை எழுத போகும்போது அது முன்னாடி எழுதின வார்த்தையும் நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே வந்து வொக்காபுலரி மறக்காது. நம்மளாலையும் டீச் பண்ண முடியும். எல்லாருக்குமே இந்த இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு வொக்காபுலரி தான் மெயின் பார்ட் வந்து வொக்காபுலரி தான். அதனால் யாருமே வந்து இந்த வொக்காபுலரி வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வொக்காபுலரி முதல்ல எழுதுங்க, எழுதி பழகுங்க. வொக்காபுலரிக்கு அடுத்து தான் கிராமர் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.